வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல்ல வெள்ளை மூக்கடலையும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு பிரிஞ்சிங்க, சுவையான பிரிஞ்சிங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அடுப்பு வச்சுங்க, கடாயை வச்சுங்க, நெய் 2 ஸ்பூன் ஊற்றிங்க, எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கிங்க. ஊற்றி நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. வெங்காயம் ஒரு 6 7 வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு அதையும் போட்டு ஒரு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துருங்க. பச்சை மிளகாய் ஒரு 6 7 பச்சை மிளகாய் போட்டு அதையும் பொன்னிறமா வதக்கி எடுத்துருங்க. 5 6 தக்காளிங்க, அதையும் பொடியா நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வந்துட்டு இருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போட்டோங்க. அப்புறம் நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லா கரண்டி குழம்பு கரண்டி தயிருங்க, பசும் தயிருங்க இது. புளிப்பு இல்லாத தயிருங்க, அதையும் ஊற்றி நல்லா கிரேவியா வதக்கிடுங்க. வெள்ளை மூக்கல்லங்க, மூக்கல்ல ஊற வச்சு அரை வேக்காடு வேக வச்சு வச்சிருக்கோங்க. அந்த மூக்கல்லே போட்டு அதையும் நல்லா ஒரு ஒரு 2 நிமிஷம் போட்டு இந்த தொக்குல போட்டு ஒரு அதுக்கு வதக்கிடுங்க. பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா எல்லாம் கலவையா கலவரா மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதங்கினா புதினா ஒரு 2 கைப்பிடி புதினாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி வச்சிருங்க. 2 டம்ளர் தண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. எத்தனை டம்ளர் அரிசி போடணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிக்கங்க. நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு 5 டம்ளர் அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா சலன்னு கொதிச்சு வரணுத்துக்கு நம்ம பிரியாணி அரிசியை ஊற வச்சு வச்சிருக்கோம். ரொம்ப ஊறக்கூடாதுங்க பிரியாணி அரிசி, சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி பிரியாணி அரிசியை போட்டுட்டு அதையும் ஒரு கலரிட்டு உப்பு தேவையாக இருக்கிற உப்பு போட்டு அதையும் நல்லா உப்பு இருக்குதான்னு பார்த்து கலரி எடுத்துட்டுங்க. அவ்வளோதான். தண்ணி கொதிச்சு வரணுத்துக்கு நம்ம டம்மு போட்டுருந்தாங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. மேலே நெருப்பள்ளி போட்டுருங்க. நெருப்பள்ளி போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா பலன்னு பிரிஞ்சி ரெடிங்க. சூடான பிரிஞ்சி, சுட சுட பிரிஞ்சி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்க. குழந்தைங்க தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க விரும்ப போல சாப்பிடுவாங்க. இந்த சென்னா பிரிஞ்சி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க.